Hi, நான் ஜெஸ்ஸி, a TOEFL certified English trainer. Welcome to Jessie's Tamil English. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது would have. would have எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது, இதை எப்படி தமிழில் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். would have இதை பார்த்தோம் இல்லையா, could have, should have. இதே மாதிரி would haveக்குமே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து வேர்டு வந்து verb வந்து V3. மறுபடியும் சொல்கிறேன், V1, V2, V3 இருக்கு இல்லையா, எல்லா வேர்ப்ஸுமே வந்து இந்த 3 கேட்டகரிக்குள்ளே வரும். சரியா? அப்போது eat, ate, eaten அதான் V3. இதுதான் நம்ம யூஸ் பண்ணோம். walk, walked, walked V3. அப்போது would have walked. வேறு என்ன, dance, டான்ஸ், டான்ஸ்ட், டான்ஸ்ட். அப்போது would have danced. இந்த மாதிரி நாம் இந்த would haveக்கு அப்புறம் வந்து V3 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். அண்ட் என்ன மாதிரி சிச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு பாஸ்டில் வில்லுன்னா உங்களுக்கு தெரியும்ல, வில்லுனா ஃப்யூச்சர் இல்லையா, ஐ வில் அப்படின்னு பேசுவோம்ல, நாளைக்கு ஃப்யூச்சர், அடுத்த வருஷம், எதாக இருந்தாலும் ஃப்யூச்சர். ஸோ வில் இருக்கு இல்லையா, வில்லோட பாஸ்ட் தானே வுட். சரியா? அப்போ வுட்டுங்கிறது முதல்ல பாஸ்ட்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாஸ்டில் மொத்தத்தில், ஸோ பாஸ்டில் ஒரு விஷயம் வந்து எனக்கு பண்ண வேணும்னு இருந்துச்சு. ஐ வாண்டட் டு டூ சம்திங் பட் ஐ டென்ட், நான் பண்ணலை. சரியா? எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு இருந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு, ஆனால் நான் பண்ணலை. ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பண்ணலை, ஆனால் எனக்கு பண்ணணுமா இருந்துச்சு, ஆசை இருந்துச்சுன்னு கூட வச்சுக்கலாம். ஐ வாண்டட், எனக்கு பண்ணணும், எனக்கு தேவை இருந்துச்சு, பட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த சிச்சுவேஷனில் நாம் இந்த would have யூஸ் பண்ண போகிறோம். ஐ would have. இப்போ eaten அப்படின்னா ஐ would have eaten, பட் சாப்பிடல. பட் ஏதோ ஒரு காரணம், எனக்கு சாப்பிடணுமா இருந்துச்சு, நேற்று பிரியாணி பார்த்ததும் எனக்கு சாப்பிடணும்னு இருந்துச்சு, பட் என்ன ஒரு காரணம், எப்பவுமே பிரியாணி பார்த்தா நான் சாப்பிட்ருவேன், பட் நேற்று என்னன்னா ஐ வுட் ஹாவ் ஈட்டன், நான் சாப்பிட்ருந்துருக்கணும், ஆனால் என்னன்னு தெரில, நான் சாப்பிடல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நாம் இந்த வுட் ஹாவ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், I would have gone to the party, but I was really busy. அர்த்தம் புரியுதுங்களா? ஆக்சுவலி I wanted to go to the party, but I didn't. I wanted to go, but I didn't. ரீசன் என்னன்னா, பிகாஸ் ஐ வாஸ் ரியலி பிஸி, ரொம்ப பிஸியாக இருந்துச்சுனால நான் வந்து போகலை. பட் எனக்கு அது அந்த பார்ட்டிக்கு போகணுமா இருந்துச்சு, பட் ஆசையாக இருந்துச்சு, தேவை இருந்துச்சு, பட் நான் போகல. காரணம் என்னென்னா ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ ஐ வுட் ஹாவ் கான் டு த பார்ட்டி, நான் அந்த பார்ட்டிக்கு போயிருந்துருக்கணும். ஐ வாண்டட் டு கோ, ஐ வுட் ஹாவ் கான் டு தட் பார்ட்டி, பட் ஐ வாஸ் ரியலி பிஸி, நான் போகல. ரீசன் வந்து பிஸி. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் நம்ம பண்ணலை அப்படின்னா இந்த வுட் ஹாவ் யூஸ் பண்ணலாம். இது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிராமட்டிக்கலாக போகும். நீங்கள் இந்த இஃப் கிளாஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் தேர்ட் கண்டிஷனல் அப்படின்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் இருக்குது. ஸோ இந்த இஃப் கிளாஸ் பற்றி யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம், அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் அந்த இஃப் கிளாஸ் பற்றி நம்ம பேசும்போது என்னென்னா, நம்ம ஒரு கண்டிஷன் வச்சு பேசுவோம். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா, இஃப் ஐ ஹேடன்ட் பின் ஸோ பிஸி, நான் ரொம்ப பிஸியாக இல்லாமல் இருந்திருந்தால் ஐ வுட் ஹாவ் கான் டு த பார்ட்டி, நான் பார்ட்டிக்கு போயிருந்திருப்பேன். பட் என்ன விஷயம், கடைசியில் போகலை. அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இஃப் ஐ ஹேடன்ட் பீன் ஸோ பிஸி, ரொம்ப பிஸியாக இல்லாமல் இருந்திருந்தா நான் நிச்சயமாக வந்து ஐ வுட் ஹாவ் கான் டு த பார்ட்டி, நான் போயிருந்திருப்பேன். ஸோ இங்கே என்னென்னா, இஃப் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன், இப்படி இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இதுதான் இஃப் கிளாஸ். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம். இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா
பட்டுங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஒரு ரீசன் வந்து நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் எக்ஸாம்பிளில் பாருங்கள். ரெண்டுமே வந்து 2 சென்டென்ஸுமே வந்து நல்லா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ரெண்டில் இஃப் யூஸ் பண்ண சென்டென்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இஃப் யூஸ் பண்ணாத சென்டென்ஸ் எப்படி இருக்குது. பட் ரெண்டுக்குமே அர்த்தம் பொறுத்த வரைக்கும் சேம் தான். சரி, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ வந்து நான் உங்களை மீட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஐ வாண்டட் டு கால் யூ, ஐ வுட் ஹாவ் கால்ட் யூ, பட் ஐ டென்ட் ஹாவ் யுவர் நம்பர். I didn't have your number. I wanted to. I would have wanted தான் அப்படி சொல்கிறேன். சரியா? I would have called you, but I didn't have your number. I would have called you, but I didn't have your number. Which means I wanted to call you, but I don't know your number, so I didn't call you. எனக்கு உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்துச்சு, ஆனால் எனக்கு உங்கள் நம்பர் தெரியாது, அதனால கால் பண்ணலை. ஒரு விஷயம் நான் பண்ணலை, அது ஏன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ எப்படி சொல்லலாம்னா ஐ வாண்டட் தான் ஐ வுட் ஹாவ்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சிச்சுங்களா? நான் ரெண்டாவது இங்கிலீஷில் சொன்னதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்கிறது. பட் டீட்டெயிலாக சொன்னால் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறதுனா எப்படி, ஐ வாண்டட் டு கால் யூ, பட் ஐ டென்ட் ஹாவ் யுவர் நம்பர், ஸோ ஐ டென்ட் கால் யூ. 3 சென்டென்ஸ் இருக்குது. இது இவ்வளோத்தையும் சேர்த்து நான் எப்படி சொல்லனா, ஐ வுட் ஹாவ் கால்ட் யூ, பட் ஐ டென்ட் நோ யுவர் நம்பர். சிம்பிள். ஒரே சென்டென்ஸில் முடிஞ்சிச்சு. 3 சென்டென்ஸை சேர்த்து ஒரே சென்டென்ஸில் ஒரே லாஜிக்கில் நாம் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த வுட் ஹாவ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷனில் உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள், வேறு என்ன லைக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. அண்ட் மறுபடியும் வேறு ஒரு டாபிக், ஐ திங்க் இன்னொரு டாபிக் என்னென்னா, இந்த ஆல்ரெடி நம்ம வந்து குட் ஹாவ் பார்த்துட்டோம், ஷுட் ஹாவ் பார்த்துட்டோம், தென் வுட் ஹாவ் பார்த்துட்டோம். ஸோ குட் ஹாவ், ஷுட் ஹாவ், வுட் ஹாவ், இது 3ஐயும் சேர்த்து கம்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ அதுவும் அதான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அதுவும் வந்து போய் பாருங்கள். ஸோ லைக் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சில்ட்ரன்ஸ் பை ஃப்ரம் ஜெயஸ்ரீ. பை, டேக் கேர்.